ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். எனக்குமே வந்துட்டு பயம்ன்றதை விட ஐயோ ஐப்ரோஸ் கிட்ட மூக்கு கிட்ட எங்கேயும் வெட்டிடக்கூடாது, தப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு. Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து facial hair removal பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி facial hair removal பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அப்ப இருந்த நாலேஜ் விட எனக்கு இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Because I've been doing it to myself for the past 1 year. facial hair எப்படி ரிமூவ் பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக ஒரு ஹோலா அப்படி ஒரு வீடியோ தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து இதுதான் ரைட் வீடியோ. facial hair removal வந்து இட்ஸ் a choice தான். எப்படி நம்ம ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் ஷேவிங் ஆர் வேக்சிங் பண்றோமோ. செகண்ட் திங், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஏன் நிறைய பேர் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து இப்ப ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி கம்யூனிட்டில எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்க ஸ்கின் வந்து ஸ்மூத்தா இருக்கும். யாருக்கு தான் வந்து ஸ்மூத்தா ஸ்கின் வேண்டாம்னு சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு மேக்கப் போடுறீங்கன்னா அந்த மேக்கப் பாக்குறதுக்கு வந்து நல்ல ஸ்கின் லைக் ஒரு மாதிரி ஸ்மூத் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட ஸ்கின்க்கு. மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த மாய்ஸ்சரைசர், டோனர், சீரம், ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் அதோட பெனிட்ரேஷன் ஹையரா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அதனால வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. எல்லா விஷயத்துக்குமே அப்படி அட்வான்டேஜஸ் இருக்கும், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க இதை தப்பா பண்ணீங்க அப்படின்னா இன்க்ரோன் ஹேர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, உங்க ஸ்கின் ட்ரை ஆகலாம், இல்லைன்னா நீங்க ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணும் போதும் உங்க ஸ்கின்ல ஏதாவது கட்ஸ், பர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கான பர்டிகுலர் ரேசர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நிறையவே மார்க்கெட்ல. இதுக்கு முன்னாடி நான் ட்விங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ கரண்ட்லி வந்து பிரான்சான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஐப்ரோ அண்ட் ஃபேஸ் ரேசர் பேக் ஆஃப் 3 கலர்ஸ் இந்த மாதிரி வரும், ப்ளூ, பிங்க் அண்ட் yellow. 3 ரேசர்ஸ் கொடுக்குறாங்க. குவைட் ஷார்ப்பான ரேசர்ஸ் தான். இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். வேக்சிங், த்ரெட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் வேக்சிங், த்ரெட்டிங்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். யாரெல்லாம் என்ன மாதிரி வந்து வலியே இல்லாம ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் இந்த ரேசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். நார்மல் ரேசர்ஸ் மாதிரி இருக்காது. உங்க நார்மல் ரேசர்ஸா ஃபேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் பிளேட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டியூட்டோரியலுக்கு போயிடலாம், நான் இது எப்படி பண்றேன் அப்படின்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, என்னோட முடி எல்லாத்தையுமே பின்னாடி கட்டிடுவேன், so that I don't do any mistake. அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் வந்து உங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஜஸ்ட் வாட்டர் வச்சு இல்ல, ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் ஆர் சோப், நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதை வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா தரவா கிளீன் பண்ணிடுங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வராது. ரெண்டாவது, உங்களோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஆப்வியஸ்லி நம்ம அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா அந்த ஸ்கின் கொஞ்சம் டெண்டன்சி, அந்த ட்ரையிங் டெண்டன்சி இருக்கும் இல்லையா. ஸோ அது ட்ரை ஆகும் போது உங்களோட அந்த ஹேர்ல அந்த ரூட்ஸ் அப்படி ஹேர்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு அப்புறமா யூஸ் அ லூப்ரிகன்ட் ஆர் சம்திங், ஒரு ஜெல் மாதிரி உங்களோட ஹேரை ரிமூவ் பண்றது. நான் பர்சனலி என்ன சொல்றேன்னா, ஆலோவேரா ஜெல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் ஒன் குட் பெஸ்ட் டு ரிமூவ் ஃபேஸ் ஹேர் என்ன பொறுத்த வரைக்கும். என்கிட்ட வந்து ஸ்டோர் பாட் அலோவேரா இல்ல, நான் வீட்ல அலோவேரா பிளான்ட் வச்சிருக்கேன். சோ அந்த ஜெல் கொஞ்சோண்டு எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா தரவா அப்ளை பண்ணிடுவேன். ரேசர் வந்து எப்படி யூஸ் பண்ணனா, கொஞ்சம் ஸ்லாண்டடா ஒரு 45 degrees அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் நீங்க ஸ்மூத்தா அதை கிளைட் பண்ணி கீழே கொண்டு ஷேப் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபேஸ் ஹேரை ரிமூவ் பண்ணும் போது ஒரு கையில உங்க ரேசர் இருக்குன்னா இன்னொரு கையை வச்சு உங்க ஸ்கின்னை வந்து நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைட் சர்ஃபேஸ் இருக்கும் போது நல்லா ஷார்ப்பா வந்து உங்களால ரிமூவ் பண்ண முடியும் ஹேரை, இல்லைன்னா இன்க்ரோன் ஹேர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஹேரை ரிமூவ் பண்ணும்போது லாங் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா கண்ணு கிட்ட, மூக்கு மேல அண்ட் ஐப்ரோஸ் கிட்ட இங்கெல்லாம் நீங்க போகாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ஐப்ரோஸ்க்கு நடுவில் இருக்க சென்டர் பார்ட் ஹேரையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனா ஐப்ரோஸை நான் வந்து ஃபேஷியல் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து என்னோட பக்கத்துல இருக்கிற பார்லர் ஆண்டி இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க என்னோட ஐப்ரோஸ். நான் அங்கெல்லாம் கை வைக்கிறது கிடையாது. கையில ஒரு டிஷ்யூ இல்ல காட்டன் பேட் வச்சுக்கோங்க. சோ தட் நீங்க ஒரு வாட்டியும் அதை கிளீன் பண்ணும் போது அதுல ரப் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு நீங்க போகலாம். ஃபேஷியல் ஹேர் எப்போதுமே உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு டுவர்ட்ஸ், அதாவது நான் இப்ப எங்க பண்ற பாத்தீங்களா, டவுன்வர்ட்ஸா பண்ணிட்டு இருக்கலாம், அந்த டைரக்ஷன்ல தான் நீங்க பண்ணணும். ஒன்ஸ் நான் ஃபேஸ் ஃபுல்லா ஹேரை ரிமூவ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுவேன். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது காமிங் டோனர், எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸோ இல்லாம ஒரு நார்மல் காமிங் டோனர், குக்கும்பர், ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் வச்சு டோனர் வச்சிருந்தீங்கன்னா அதை உங்க ஃபேஸ்ல வந்து யூஸ் பண்ணுங்க. நான் இங்க ரோஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட டோனர் வந்து ட்ரை ஆகி முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசருமே முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இல்லாத ஒரு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கோங்க. டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஏன் நீங்க யூஸ் பண்ணனா, ஃபேஷியல் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு எஸ்பெஷலி ரேசர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆக வாய்ப்புகள் இருக்கு அண்ட் கொஞ்சம் இச்சினஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு.
அதனால ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்ல ப்ரொடெக்டடா, அந்த பேரியர் ப்ரொடெக்டடா ஸ்மூத்தா இருக்கும். என்னோட ஸ்கின் அப்படியே கிளியர் ஸ்கின் கிடையாது. ஐ டூ ஹேவ் பம்ப்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். பட் நாட் கம்பேர்ட் டு நான் முன்னாடி இருந்த மாதிரி. இதான் என்னோட ஃபேஸோட க்ளோஸ் அப் ஷாட். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட ஸ்கின். எல்லா ஹேரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஐ ப்ரிஃபர் திஸ் பிகாஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு அண்ட் ஹவ் இட் லுக்ஸ் மேக்கப் போடும் போதோ இல்லை நம்ம ஸ்கின் கேர் பண்ணும் போதோ. அதனால இது ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். நான் இந்த வீடியோ பண்றேன் அப்படின்றதுக்காக நீங்க பண்ணணும்னு இல்லை, பட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இட்ஸ் நத்திங் ராங் இன் தட். ஆனா பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின நாலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓவர் த டைம் உங்களுக்கே உங்களோட ஃபேஸோட ஷேப் புரிஞ்சிடும், எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்க ஒரு லேர்னிங் பண்ணிப்பீங்க. சப்போஸ் நீங்க இன்னைக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க, ரிமூவ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து நான் இன்னைக்கு ஏதாவது விட்டமின் சியோ நைசினமைடோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் எனக்கு வந்து என்னோட ஸ்கின் அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஹேர் ரிமூவ் பண்ணிருக்கோம், அந்த டைம்ல எனக்கு எதுவும் ஆக்டிவா பண்றது எனக்கு பர்சனலி பிடிக்காது. அவ்வளவுதான். இது ஒரு பர்சனல் சாய்ஸ் தான், பண்ணக்கூடாதுன்றது மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஆக்னி இருக்கு, ஆக்டிவ் ஆக்னி, அதாவது இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்க ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ரேசர் வச்சு பண்ணாதீங்க. 2 விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது எப்ப பண்ணணும், நான் அட்லீஸ்ட் எப்ப பண்ணணும்னா ஈவினிங் அப்புறம் இல்லைன்னா நைட் டைம் பண்ணுவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே, அதாவது ஒரு 8 to 9 hours வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு ப்ராப்பரான என்வாயர்மெண்ட் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது, நம்ம பாடியில ஒரு விஷயமே ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்கு. ஸோ ஒரு ஹேரை நீங்க மேல இருந்து ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மார்னிங் டைம் வெளியில போகும்போது சன்ஸ்கிரீன் போடுறது கண்டிப்பா மஸ்ட். ஃபேஷியல் ஹேர் வந்து எவ்வளவு ஆஃபர் நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன். ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு ஒரு 1.5 months முன்னாடி பண்ணேன் அண்ட் டுடே நான் இன்னைக்கு என்னோட ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிருந்தேன். ஸோ அதுதான் வந்து டைம் கேப் நான் ஒரு வாட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இதை பண்ணலாம். நான் அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன். உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை.